இந்த மீன் ஃப்ரை மசாலா பண்ணுறதுக்கு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இதில் கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 சின்ன சைஸில் பட்டை எடுத்திருக்கேன். இது போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நம்ம அரைச்சி வச்ச மசாலா. இதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறேன். மீதி இருக்கிறத நீங்கள் அப்புறமா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். மீனை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிளகாப்பொடி, இதில் மஞ்சள் பொடியும் உப்பும் இருக்குது, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, இது கொத்தமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அரைச்சதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். எல்லா மசாலாவையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இப்போ லெமன் சாறு எடுத்ததை அதுலேயும் போட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இன்னும் எந்த தண்ணியும் ஊற்றலை. இதில் இதுவே நல்லா மசாலா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தேவையான உப்பு, புளிப்பு பார்த்துக்கோங்க. காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்படுச்சுன்னா இந்த நேரத்தில் உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலை டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 5-6 கருவேப்பிலையை இப்படி கிள்ளி சேர்த்துக்கோங்க. மசாலா மீனோட நல்லா ஒட்டுறதுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறப்ப இந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. இதோட ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். நம்ம மீனோட சேர்த்து இதில் அந்த மசாலாவை அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது எடுத்து நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். இதில் நம்ம கொஞ்சம் மீனாக இருக்கிறனால ஒவ்வொன்றா எடுத்து இப்படி போட்டு அப்ளை பண்ணிக்கிடலாம். இதிலே மசாலா நல்லா ஒட்டி இருக்கும். இந்த ஓரங்கள்லையும் கொஞ்சம் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க மசாலாவை. அவ்வளோதான், இது மாதிரி எல்லாத்தையும் மசாலா தடவி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எல்லா மீன்லேயும் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுக்கணும். நல்லா வெயில் அடிச்சதுன்னா நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதில் ஒரு அயன் பேனில்
கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் எடை விட்டு விட்டு வைங்க, அப்போ தான் தூக்கி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பொரிச்சு எடுப்பேன். இப்போ நல்லா வெந்திருக்கும் ஒரு பக்கம். இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்திருந்துச்சுன்னா இப்படி அடியில் ஒட்டாமல் நல்லா திருப்பி போடுறதுக்கு நல்லா வரும். இப்படி வந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.